34 சங்கீதம் 8 வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டியது என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவம். பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை அவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் நாம் அதிகமாக அதை ருசிக்கணும். பல காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற காரியத்துக்கு எதிராக நிறைய விஷயங்களை கிறிஸ்தவ மக்கள் புரிந்து வைத்துக் கொள்றதுனால, கர்த்தர் உண்மையாலே நல்லவர் தானா, இல்லை அப்பப்போ நல்லவராக இருப்பார், அப்பப்போ கொஞ்சம் மாறிப்பார் தானே அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆண்டவர் எப்படி பார்க்க ஆரம்பிச்சுன்னா, நமக்கு நடக்கிறத வச்சு அவரை கணிக்கிறவர்களாய் மாறிவிட்டோம். ஆனால் ஒரு நாளும் அப்படி அல்ல. கர்த்தர் அவர் என்றைக்குமே மாறாதவராக இருக்கிறார், எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். அவர் தேவன், அவர் மாறுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறார்? மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்கள்லாம் அவரை நம்ம மாற்றிடக்கூடாது. அவர் மாற மாட்டார், ஆனால் நம்ம மாற்றிக்கிறோம். நம்முடைய எண்ணங்களில் அவரை இப்படியா இருப்பாரோ அப்படியா இருப்பாரோ அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடுறோம். பாருங்கள், பல காரியங்களை காண்பித்தேன். சிட்சிக்கிறார்ன்ற வார்த்தையை கவனித்தோம். யோபுடைய வாழ்க்கையை கொண்டு போய் பல காரியங்களை உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளாக நம்ம கவனம் செலுத்துறது மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற பலவீனங்கள், வியாதிகள், இதில் ஆண்டவர் எப்படி தன்னை காண்பிக்கிறாரு அப்படின்றத நம்ம கவனித்தோம். அதில் ஒரு காரியம் ரொம்ப ஆணித்தரமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டினது, நம்மளை கர்த்தர் சுகமாக்குறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் ஏற்றுக்கொள்கிறீங்க? நம்மளை நல்ல ஆரோக்கியமாய் வைப்பது அவருடைய சித்தம். இந்த பூலோகத்தில் வந்து இயேசுநாதர் மாம்சத்தில் இருந்த போதும் அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய், ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவராய், வியாதிகளெல்லாம் சுகமாக்குகிற கர்த்தராய், பல இடத்துல பல விதமான அற்புதங்களை இயேசுநாதர் செஞ்சார். இந்த இயேசுநாதர் செஞ்ச அற்புதங்கள் நான் உங்களுக்கு காண்பித்த காரியங்களில் ஒன்று, நிறைய நேரம் அவர் செஞ்ச அற்புதங்களில் நிறைய ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா தர்க்கம் பண்ணார்கள். இவர் தன்னுடைய வல்லமையை காட்டுறதுக்காக தான் அற்புதம் செய்கிறாரு. அதெல்லாம் அவங்களுக்கு காண்பித்தேன். இல்லை, வல்லமையை காட்டுறதுக்கு அற்புதம் செய்யணும்னா அவர் 2-3 அற்புதம் செஞ்சுட்டு அவர் போயிருக்கலாம். ஆனால் வந்த எல்லா மக்களுக்கும் அற்புதம் செஞ்சாரே. அப்போ அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அவருடைய ஸ்பாபம் வித்தியாசமானது, அவர் செய்ய விரும்புகிற செயல் வித்தியாசமானதாக இருக்குது. சிலர் எப்படி பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் சரி இப்படி அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறீங்களா, எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறாருன்றீங்களா? சரி, மாம்சத்தில் இருந்த வரைக்கும் தான் அற்புதம் செஞ்சார், பரமேறி சென்ற பிறகு அவர் இனி அற்புதம் செய்வாரா? அதுதான் போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன். அப்போஸ்தலர்களை பயன்படுத்தி, சபையை தேவன் பயன்படுத்தி, விசுவாசிகளை தேவன் உபயோகப்படுத்தி, இன்னைக்கும் ஆண்டவர் ஒன்றை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய சுகமாக்கும் வல்லமை இன்னும் நிற்கவே இல்லை. அவர் இன்னும் சுகப்படுத்துகிற கர்த்தராய் தானே அவர் இருக்கிறார். 7 காரியங்களை போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன். ஏன் நம்பலாம் இந்த தேவன் இன்னும் சுகமாக்குறவர்? பிதாவுடைய வலது பாஷ்யத்தில் அவர் வீட்டிருந்தாலும் இன்னும் என்ன சுகமாக்குறதிலும், எனக்கு உதவி செய்கிறதிலும், எனக்கு நல்லதை செய்கிறதிலுமே இவ்வளோ அக்கறையும் கரிசனை உள்ள ஆண்டவராக இருக்கிறாரே. இவர் தான் உண்மையாலே நல்ல தேவனாக இருக்க முடியும். நல்லவர்னா இவரை தான் நான் சொல்ல முடியுன்ற ஒரு பூரணமான ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் அவருடைய செய்கையின் மூலமாக, அவருடைய தன்மையின் மூலமாய் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, ரொம்ப முக்கியம் இது. இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் காட்டுகிறது மூலமாக ஒரு காரியம் மனுஷனுக்கு ஆண்டவர் தன்னை எப்படி காட்ட விரும்புகிறாருன்னா, இன்னும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? இரக்கமோ அன்பு நிறைந்த கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் எப்படி இரக்கமாக இருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்லுங்க, என் மேலே எப்படி தான் இருக்கிறார் கர்த்தர்? கர்த்தர் உங்கள் மேலே இன்னும் அன்பாக தான் இருக்கிறாரா? ஏன்னா அவருடைய அன்பு இரக்கம் மாறுகிற காலம் ஒன்று இருக்குது. அது அரசால் வருவார் பாருங்க, நியாயாதிபதியாக வருவார் பாருங்க, அப்போ அது மாறும். ஆனால் அது வரைக்கும் ஆண்டவர் எப்படி தான் இருக்கிறார்? இன்னமும் என் மேலே அன்பா இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அது மாறலை பாருங்க. அதனால தான் இன்னைக்கு அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட விதத்தில் நமக்கு அவர் வேலை செய்கிறார் என்பதெல்லாம் விளங்கி கொள்ளும்போது என்னுடைய மனதார நான் நம்பக்கூடிய ஒன்று என்னென்னா, கர்த்தர் இன்னைக்கும் என்னை சுகமாக்குவதிலும், எனக்கு நன்மை செய்வதிலும்,
எனக்கு இந்த தேவன் நல்லவராக தான் தன்னை எப்பொழுதும் காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான சத்தியம் இது. இன்னைக்கு பாருங்கள், இன்னொரு காரியத்தை நான் 7 காரியங்களை காண்பித்தேன். இன்னும் 2-3 காரியம் அதில் ஆட் பண்ண விரும்புகிறேன். பாருங்கள், 8வது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த இயற்கையை தேவன் உண்டாக்கியிருக்க, இயற்கை உலகத்தை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். பாருங்க, இந்த இயற்கை உலகத்தை நீங்கள் பார்க்கும்போதே இந்த இயற்கை உலகத்திலேயே மனுஷனுக்கு வேண்டிய எல்லா ஆரோக்கியத்துக்கான ரிசோர்ஸையும் ஆண்டவர் இயற்கையிலே வச்சிருக்கிறாரு. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும், மனுஷனை உண்டாக்கின பிறகு மனுஷன் பாவத்தில் விழுந்து போவான். விழுந்து போன மனுஷனுக்கு அந்த பாவம் அவனை பலவீனப்படுத்தும், அந்த பலவீனம் அவனை வியாதிக்குள்ளே தள்ளும். அப்படி அந்த வியாதியில் மனுஷன் தவிக்கும் போது அவனுக்கான நிவாரண காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த உலகத்திலே ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். பாருங்க, நீ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மருத்துவத்தில் ஏன்னா மெடிசன்ஸ்லாம் தேவைப்படுதுன்னா என்ன ஆண்டவர் பரலோகத்திலேருந்து மூட்டை மூட்டையாக பேக் பண்ணி அனுப்புகிறாரா? இல்லை. எல்லாமே என்ன, ஒரு டாக்டர் எங்கேருந்து மருந்து எடுக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ரிசர்ச் டீம் இருக்கிறாங்க, இந்த வியாதிக்கு எப்படி மருந்து கண்டுபிடிக்குது, எங்கேருந்து எடுக்கிறாங்க. அந்த எல்லா ரிசோர்ஸையுமே ஆண்டவர் உண்டாக்கின இந்த நேச்சுரல் வேர்ல்டில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நல்லா நீங்கள் கவனிக்கணும். அதை ஆண்டவர் ஒன்றும் எதுக்காக ஒரு வியாதி வந்தோன்னா அவர் ரெடி பண்ணி மெடிசனை மேலே பரலோகத்துலேருந்து ரெடி பண்ணி ஜனங்களுக்காக மெடிசன் அனுப்புகிறாரா? கிடையாது. அதற்கான ரிசோர்ஸஸை ஆண்டவர் ஏற்கனவே உலகத்தை உண்டாக்கும் போதே மனுஷன் பாவம் செய்வான். பாவத்தில் விழுந்து போகிற மனுஷன் அந்த பலவீனத்தின் நிமித்தம் வியாதி அவனுக்கு வரும். அந்த வியாதி வரும்போது அந்த வியாதியிலிருந்து அவனை சரி பண்ணுறதுக்கான எல்லா நிவாரணையத்தையும் ஆண்டவர் இந்த இயற்கையை உண்டாக்கும் போதே வச்சிருக்கிறார். பாருங்க, அதான் பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம பார்க்கும்போது அவரை நல்லவர் இல்லைன்னு நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. வாய் நிறைய அவரை நல்லவர் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நீ கவனிச்சு பாருங்க, எவ்வளவோ காரியங்கள் என்னென்ன வியாதிக்கலாம் இன்னைக்கு பாருங்க. இப்போ ஜனங்க பழைய காலத்து இதை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, இது பழங்காலத்து முறைமை அப்படின்றாங்க. என்ன முறைமை? இயற்கைக்கு போய் இயற்கை உணவு சாப்பிட்றது. என்ன மெத்தனா? அது ஆதிகால முறைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் வச்சிருந்த முறைமையை மனுஷன் கொஞ்சம் புரிஞ்சு ஓகே, இதில் கர்த்தர் நமக்கான விடுதலையை, நமக்கான தீர்வு அதில் வச்சிருக்கிறார் என்பதை மனுஷன் கொஞ்சம் போய் அண்ணாந்து பார்க்கும்போது, அதை புரிந்து கொள்ளும்போது அதுக்குண்டான நல் விளைவுகளை மனுஷனுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க தேவன் அனுமதிக்கிறார். பாருங்க, அப்போ ஆண்டவர் என்ன காட்டுறாரு? நம்மளை வாழ வைப்பதுக்கான எல்லா வழிகளையும் கர்த்தர் வச்சிருக்கார். நம்ம பார்க்கக்கூடிய இந்த கண்ணால் பார்க்குற இந்த இயற்கை உலகத்திலேயே என்ன மாதிரி வாய்ப்புகளை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார்னா, வாழ்வதற்கான எல்லா அனுகூலத்தையும் தேவன் ஏற்படுத்தி. இதை புரிந்து கொள்ளாத ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை அவன் நஷ்டப்படுத்தி விடுகிறான். நல்லா கவனிங்க. இதை நான் ஒரு முறை ஒரு போதகரோட பேசி கொண்டிருந்தேன். பாருங்க, அப்போது பேசி கொண்டிருக்கும்போது அவங்க ஏன்னா இந்த எப்படி சொல்லலாம், அவங்க இந்த ஃபெய்த்தோம்னுவாங்க பாருங்க, ரொம்ப ஏன்னா வைராக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்வார்கள். ஏன்னா அவங்க அவர்கிட்ட பேசிக்கும்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் ஆர்கனைசேஷனில் ஏன்னா இளம் ஊழியர்கள்லாம் மறிக்கிறார்களே, அதை சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் இயற்கையாக எவ்வளவோ என்ன மாத்திரை மருந்து என்ன இந்த மாதிரி மருத்துவம் இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரே, இதை ஏன் உங்கள் ஊழியர்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனத்தை சரி பண்ணிக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட வசதிகளையும் இப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் கர்த்தர் வச்சிருக்கும் போது ஏன் அதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு என்ன அவ்வளோ வைராக்கியம்? நிறைய பேர் பாருங்க, நிறைய இளம் ஊழியர்கள் இந்த மாதிரி வரட்டு வைராக்கியம். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, மாத்திரை மருந்து எடுத்தா விசுவாசம் போயிடுச்சு, அவங்க என்னமோ பெரிய பாவம் செஞ்சிட்டாங்கன்ற மாதிரியும், அவங்களுக்கு அதோட அவங்க ஆண்டோடைய பிள்ளை இல்லைன்றது போலையும்
இப்படிப்பட்ட தவறான வைராக்கியத்தை பிடித்துக்கணும். ஆண்டவர் இயற்கை உலகத்திலே எல்லா வாழக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையை சரியாக்கக்கூடிய எல்லா மருந்தையும் ஆண்டவர் இயற்கையை உண்டாக்கும் போதே வச்சிருக்கும் போது அதிலிருந்து எடுத்து நான் அதை சாப்பிட்டு அதை என்னுடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக கர்த்தர் ஆக்கணும்னு விரும்பக்கூடிய காரியத்தை செய்கிறது ஆண்டவருடைய பார்வையில் தப்பானதாயிடுமா? நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி வறட்டு வைராக்கியத்தை பிடிச்சிக்கிட்டு அதனால் ஏற்படுகிற விளைவுகளை நம்ம ஆண்டவர் மேலே சாடிடுவோம். இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தனே, கர்த்தர் எங்களை கைவிட்டாரே அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்கள். கர்த்தர் வச்சிருக்கிற வழிகளை புரிந்து கொள்ளும் போது தான் அவர் எப்படிப்பட்ட விதத்திலாம் சுகத்தை கொடுக்கிறார், எப்படிப்பட்ட விதத்திலாம் மனுஷனுக்கு உதவி செய்கிறார், எப்படிப்பட்ட விதத்தில் இந்த இயற்கை உலகத்தை உண்டாக்கி மனுஷனுக்கு அனுகூலமாக இருக்க, அவனுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் செஞ்சு வச்சிருக்கிறத நீங்கள் ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கிற விதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது தான் மனதார உங்களுக்கு ஒன்று தெரியும். ஐயோ, இவ்வளோ நல்ல தேவன், இவ்வளோ அருமையான வழிகளெல்லாம் வச்சுருந்தோம், இதை உபயோகப்படுத்தாமல் போயிட்டோமே அப்படின்னு நம்ம தான் வருந்தணும் ஒழிய ஒரு நாளும் ஆண்டவரை நம்ம என்ன பண்ண முடியாது, குறை சொல்லவே முடியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பையனாக இருந்தபோது எங்கள் அம்மாவுடைய அம்மா, அவங்களும் அந்த ஃபெய்த் ஹோமில் வளர்ந்தவங்க தான் பாருங்கள். அவங்களுக்கு என்னென்னா மாத்திரை எடுக்கக்கூடாது, மருந்து எடுக்கக்கூடாது, டாக்டரை பார்க்கக்கூடாது, ஊசி போடக்கூடாது. போட்டால் அவங்களுக்கு என்ன, அவ்வளோதான், அவங்களுக்கு என்னமோ தவறு செஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. எனக்கு ஞாபகம், எங்கள் அம்மாச்சி ரொம்ப சிக்காயிட்டாங்க பாருங்கள். சிக்கான போது அவங்க மாத்திரை எடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவங்க மறிக்க வேண்டிய ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் வந்தபோது அவங்க நான் எடுக்க மாட்டேன், மாத்திரை எடுக்க மாட்டேன், நான் இப்படியே போனாலும் போகிறேன், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், மாத்திரை எடுக்க மாட்டேன்னு வைராக்கியமாக இருந்தாங்க பாருங்கள். எங்கள் அப்பா வந்து உட்கார்ந்து பேசி, மாத்திரை எடுக்கிறதுனால ஒன்றும் பெரிய பாவம் பண்ணிடல, குற்றம் பண்ணல, இந்த மாத்திரை மருந்தையும் கர்த்தர் தான் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு எங்கள் அம்மாச்சியோட எங்கள் அம்மாவோட உட்காந்து பேசி அவங்களுக்கு புரிய வச்சு, அதுக்கப்புறம் அவங்க அந்த மருந்து எடுத்து, கர்த்தர் அந்த மருந்து எடுக்கிறதின் மூலமாக அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து எத்தனையோ ஆண்டுகள் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து பல காரியங்களை செய்யும்படி கர்த்தர் அவங்களுடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ணார், கூட்டி கொடுத்தாரு. எடுக்க மாட்டேன் அப்படின்னு முரணு பிடிச்சிருந்தா போய் சேர்ந்துக்க வேண்டியது தான். நான் சொல்ல புரியுதா? இந்த மாதிரி நிறைய நேரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற நல்ல வழிகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காமல் முரண்டு பிடிக்கிறோம். அப்படி முரண்டு பிடிக்கும் போது நமக்கு என்ன தெரியும், இவ்வளோ மோசமானவராகிற கர்த்தர் நம்மளை இவ்வளோ அவர் இப்படி புடமிடுறாரு, இப்படி போட்டு வாதிக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறேன், அப்படிலாம் வாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ வாதிச்சுட்டு கர்த்தர் வச்சிருக்கிற வழியை நம்ம புரிந்து கொள்ளாமல் நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்ம காட்டுறாரு பாருங்கள். இயற்கை உலகத்தை பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா ரிசர்ச்சர் எங்கே போய் எடுக்கிறாங்க, அவன் இந்த இயற்கை உலகத்தில் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிற ரிசோர்ஸஸை கண்டுபிடிக்கும் போது பிரமிச்சு ஆச்சரியப்படுறான். இப்படி ஒரு கடவுள் இப்படிப்பட்ட ரிசோர்ஸ் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறாரே. நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக கர்த்தர் வச்சிருக்கிற நிறைய அனுகூலமான காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் கரெக்டான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உபயோகப்படுத்தும் போது அது அத்தனையும் கர்த்தர் நமக்கு நன்மையாக அதை உபயோககரமாய் மாற்றுகிறார். அதனால் எதையுமே கர்த்தர் வச்சிருக்கிற எந்த நன்மையான காரியத்தையும் வேண்டானாதீங்க. உங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் எப்படி கொண்டு வராரோ அதை, ஆண்டவரே நீர் எப்படி சுகத்தை கொடுத்தாலும் சுகம் கொடுக்குறவர் நீர் தான் ஆண்டவரே, அதனால் சந்தோஷமாக அந்த சுகத்தை என்ன பண்ணுறேன், வாங்கிக்கிற ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே இப்படி கொடுத்தா தான் வாங்குவேன்னு நிற்கக்கூடாது. என்ன சுகம் கொடுக்குறவருக்கே வழி போடுறீங்க பார்த்தீங்களா சிலர், அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சுகம் கொடுக்க போகிறவர் ஆண்டவர், ஆனால் அவருக்கு வழி போடுவாங்க, இப்படி வந்தால் தான் நான் சுகத்தை வாங்குவேன் அப்படின்னா நஷ்டம் நமக்கு தான், அவருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நம்மளை புரிய வைக்க எல்லா முயற்சியும் ஆண்டவர் எடுக்கிறாரு. அதெல்லாம் பாருங்கள், இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாரு. இன்னொரு காரியம் பாருங்க, இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, இந்த காரியத்தில் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னும் ஆண்டவர் பிதாவுடைய வலது பாஷத்தில் உட்கார்ந்து இந்த விஷயத்தை நமக்கு புரிய வைக்க எவ்வளோ இரக்கம் உள்ளவரா, எவ்வளோ அன்புள்ளவரா நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறார்ன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க.
இன்னொரு காரியம் பாருங்க, 1 யோவான்ல அங்கே சொல்லியிருக்கிற காரியம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 9வது காரியம், 8வது, இயற்கை உலகத்தை பார்க்கும்போது இன்னும் ஆண்டவர் நம்மளை சுகமாக்க அவர் எவ்வளோ அன்பும் இரக்கமும் உள்ள கர்த்தராக இருக்கிறார்ன்றத வேதம் நமக்கு எவ்வளோ அருமையாக காட்டுதுன்றதை நம்ம விளங்கி கொள்ளணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. அங்கே என்ன சொல்லியிருக்கு? இயேசுநாதருடைய நோக்கத்தை அங்கே காட்டுகிறார். என்ன காட்டுறாருன்னா, பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் வாசிப்போமா? 1 யோவான் 3:8, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இயேசு தம்மை வெளிப்படுத்தி காட்டின தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடையாளமே ஒன்றை அழிக்க தான் விரும்புகிறார். என்ன அழிக்க விரும்புகிறார்? பிசாசின் கிரியைகளை அழிக்க விரும்பினார். அவர் தன்னை வெளிப்படுத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டின போது இதுதான் செஞ்சார். பிதாவுடைய வலது பாஷையில் உட்கார்ந்து இருக்கும் போதும் நமக்குள்ள இருந்து இந்த உணர்வை உண்டாக்கி இதை தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறாரு. நல்லா நீங்கள் கவனிக்கணும். நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறான் பிசாசு பல காரியங்களில், பல தப்பான எண்ணங்களையும் அபிப்பிராயங்களையும் கொடுத்து கர்த்தரை குறித்து அவருடைய செய்கைகளை குறித்து. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய கிரியையை அழிக்கும்படி ஜனங்கள் நடுவே பிசாசு பிடிச்சவர்களை சுகமாக்குறாரு. வியாதியஸ்தவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்குறாரு. எல்லா துன்பத்தையும் வேதனையும் கர்த்தர் மாத்துறாரு. நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணுறாரு. இன்னைக்கும் அதை செய்கிறாரு பாருங்க. இன்னைக்கும் ஆண்டவர் எனக்குள்ள இருந்து என் மேலே அவர் அவ்வளோ அன்பும் இரக்கமுள்ள கர்த்தராக இருக்கிறதுனால பிசாசினுடைய கிரியைகளெல்லாம் அழிக்கக்கூடிய வேலையை எனக்குள்ள இருந்து அவர் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். நான் போய் பிசாசின் கிரியில மாட்டிட்டு முழிக்கல பாருங்க. இன்னைக்கு நல்ல தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன், நல்ல சபைக்குள்ள இருக்கிறேன், நல்ல தேவனுடைய வசனத்தை கேட்கிற இடத்துல வச்சிருக்கிறார். இந்த மாதிரி பாக்கியம் இல்லாத எத்தனையோ பேர் எங்கெங்கயோ போய் மாட்டிட்டு முழிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த பிசாசினுடைய எந்த வஞ்சனைகளிலும் வஞ்சகத்திலும் நம்ம போய் மாட்டாதபடிக்கு இன்னைக்கு நம்மளெல்லாம் கர்த்தர் விலக்கி காத்து நல்ல வழியில் நடத்தி வராரு. எத்தனை பேர் இந்த தேவன் நல்லவர்னு சொல்றீங்க? ஆமென். இவ்வளோ அருமையாக கர்த்தர் நம்மளை காத்து எவ்வளோ அற்புதமான விஷயங்களை கர்த்தர் நமக்குள்ள செய்கிறாரு பாருங்க. அப்போ என்ன பண்ணுறாரு? இது அவருடைய நோக்கம் பாருங்க, இது அவருடைய பர்பஸ். இந்த பர்பஸ் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் நமக்குள்ள அவர் செய்வார். செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னமும் பிதாவின் வலது பாஷையில் உட்கார்ந்து இரக்கமும் அன்பும் நிறைந்த கர்த்தர் இன்னமும் ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். என்னன்னா, பிசாசின் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவர் அழித்து கொண்டு இருக்கிறார். எப்படி அழிக்கிறாரு? அவர் எவ்வளோ இரக்கமும் அன்புள்ள கர்த்தர், எவ்வளோ நல்லவர் என்பதை நமக்கு புரிய வச்சு பிசாசு கொண்டு வருகிற எந்த வஞ்சனையிலும் நாம் அகப்படாதபடிக்கு, அவன் உண்டாக்குற எல்லா சூழ்ச்சிகளிலும் நாம் போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்மளை விலக்கி பாதுகாத்து நம்மை நடத்தி வராரே. எவ்வளோ அருமையாக ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார் பாருங்க. இதெல்லாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இப்படி என்ன உம்முடைய பிள்ளையாக வச்சிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுமா? என்ன உம்முடைய பிள்ளையாக வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? என்ன ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக இராதபடிக்கு பிசாசு எத்தனையோ முறை இழுத்துட்டு போக பார்த்தானே. யோசித்து பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ முறை நம்மளை இழுத்துட்டு போக பார்த்தானே. ஆனால் கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்காம இன்னும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கும்படி அவர் நமக்கு உதவி செய்கிறாரு. ஏன்னா அவர் பிசாசின் கிரியை அழிக்கக்கூடிய வேலையை செய்கிறாரு. இந்த மாதிரி சத்தியத்தை கேட்க பண்ணி நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கி கர்த்தர் நல்லவர் என்பதில் நிலைத்து இருக்கக்கூடிய காரியங்களை செய்து ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நினைத்து இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் செய்கிறத பார்க்கும்போது வாய் நிறைய நம்ம சொல்லணும், என் இயேசு மிக நல்ல தேவனாய் எனக்கு இருக்கிறார். ஆமென். 10வது பாருங்க, ரொம்ப முக்கியமானது. 10வது ஆண்டவர் சொல்றாரு, ரோமர் 10ஆம் அதிகாரம். காலையில் நம்ம கவனிச்சோம், ஆனால் அது ஒரு காரியத்தை இங்கே நான் திருப்பியும் காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம், அதில் 9ஆம் வசனம் பாருங்க. ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை, இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர்
எப்படி நல்லவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க. 9ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த ரட்சிக்கப்படுவாய் என்ற வேர்டு அருமையான ஒரு தேவ மனுஷன் இருந்தார். ஸ்காட்ஃபீல்டு என்கிற ஒரு தேவ மனுஷன். அவர் இந்த பைபிள் இந்த மாதிரி வசனங்களை இந்த மாதிரி வார்த்தைகள் எடுத்து அதுக்குண்டான ஒரு அப்ரிவேஷனை கொடுப்பார். அப்போ இந்த வார்த்தை ரட்சிப்பின்ற இந்த சால்வேஷன்னு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை சொல்லும்போது பல வார்த்தைகளை பொருள்படுத்தி அதை சொல்கிறார். அதில் ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்கள். நான் அதை சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். இந்த ரட்சிப்புன்ற வார்த்தையை டெலிவரன்ஸுக்கு ஒப்பிடுறாரு, விடுதலைக்கு ஒப்பிடுறாரு, ஹீலிங்க்கு ஒப்பிடுறாரு, சுகத்துக்கு அதை ஒப்பிடுகிறாரு, ப்ரொடெக்ஷன் அதை கூட அது பொருள்படுத்தி சொல்லுது இந்த ரட்சிப்பு அப்படின்றாரு. இன்னொன்று முக்கியமாக சொல்கிற சவுண்ட்னஸ், நல்ல என்ன சவுண்டா அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருப்பதுக்கு ஏதுவான விதத்தில் இந்த ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேலை செய்துன்றதை காட்டுறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. பலவீனப்படும் போது நமக்கு சுகம் உண்டாகிறது அது ஒரு பக்கம். ஆனால் கர்த்தர் நம்மளை எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்க, ரொம்ப சவுண்ட் ஹெல்த்தோடு இருக்க, ரொம்ப தெளிவாக எல்லா காரியங்களிலும் நாம் இருக்க, விடுதலையை உண்டு பண்ண, ஆரோக்கியத்தை உண்டு பண்ண, பாதுகாப்பை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள். இந்த ரட்சிப்புன்ற வார்த்தையை நம்ம இந்த அர்த்தத்தோடவும் பார்க்கணும் பாருங்க. இந்த ரட்சிப்புனா என்னை பாதுகாக்குது, என்னை சுகமாக்குது. இந்த ரட்சிப்பில் சுகத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு பாருங்க. நிறைய நேரம் நம்ம அதை எண்ணி பார்க்கறது இல்லை. இந்த ரட்சிப்புன்ற வார்த்தையை வெறும் பாவத்திலேருந்து நம்மளை விடுவித்து நம்மளை அவருடைய பிள்ளையா மாத்துறாரு, இல்லை அதுக்கு மேலேயா வேலையை செய்கிறாரு. பாவத்திலேருந்து விடுவிக்கிறது மாத்திரம் இல்லை, நமக்கு வேண்டிய பாதுகாப்பு, நமக்கு வேண்டிய ஆரோக்கியம், நமக்கு வேண்டிய சுகத்தை, நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் ரொம்ப சவுண்ட் மைண்டாக இருக்க, இப்படிப்பட்ட காரியங்களாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுதான் நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு சம்பவத்தை நம்ம அங்கே கவனிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறான். பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கையில் 9ஆம் வசனம் இருக்கு பாருங்க. 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பவுல் பிரசங்கித்ததை கேட்டு கொண்டிருந்தவன் அவனை பவுல் உற்று பார்த்து, அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பவுல் பிரசங்கித்ததை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற, நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை இங்கே வருது பாருங்க. ரட்சிப்பை வெறும் நம்ம பாவம் மன்னிப்பு மாத்திரம், பாவத்திலேருந்து மன்னிச்சு நம்மளை ரட்சித்து ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளையாக்கிட்டார், அதுக்கும் சொல்லலாம். அந்த வார்த்தையை நமக்கு சுகமாக்குறதுக்கும் உபயோகமாகுது பாருங்க. இங்கே பாருங்க, இந்த வார்த்தை இங்கேயும் அதே வார்த்தை வந்திருக்கு பாருங்க. அங்கே சொல்லியிருக்கான், அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. அப்படின்னா பாருங்க, பிறவிலிருந்தே அவன் சப்பானியா இருக்கிறான். ஏன்னா இவனை சுகமாக்குறதுக்கு பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே வசனத்தை கேட்கிறான். அந்த வசனத்தை கேட்கும் போது அவனுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. அந்த ரட்சிப்பு என்ன? அவன் சுகமாகுவதற்கான ரட்சிப்பு அவனுக்கு உண்டாகுதாங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நம்ம வாழ்க்கையில் புரிந்து கொள்ளும் போது நான் சொல்றேன், அது பல விதங்களில் நம்மளை விடுவிக்கும், நம்மளை சுகமாக்கும், நம்மளை தைரியப்படுத்தும். பல விதங்களில் ஆண்டவர் எப்படியெல்லாம் எனக்குள்ள அவர் செயல்படக்கூடிய ஒரு அருமையான ஆண்டவராக இருக்கிறார் என்பதை கொஞ்சம் ருசித்து பார்க்க, சங்கீதக்காரன் சொல்றது போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க ஆண்டவருடைய வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் இப்படி தியானிக்கணும். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கிறத கண்டு அவனை உத்து பார்த்து, ஏன்னா அவன் விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து, கவனிச்சு பாருங்க, ரட்சிப்பு அடையிறதுக்கு, சுகம் அடையக்கூடிய ரட்சிப்பு அவனுக்கு இருக்கின்றத பவுல் காண்ட உடனே கமான் கெட் அப்ன்றாரு. உடனே சுகமாயிடுச்சுங்க. யோசித்து பாருங்க.
இப்படியும் கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை உங்களுக்கும் அவர் உபயோகப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டா என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், எப்பப்பெல்லாம் இந்த ரட்சிப்புன்ற வார்த்தையை நினைக்கிறேனோ அப்போல்லாம் ஒன்று நான் நம்பணும், நான் சுகமாக, நான் எழும்ப, நான் பலனடைய கர்த்தர் அந்த வார்த்தையில் அவருடைய வல்லமையை விளங்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் நம்பணும். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நமக்கு ஒன்று காட்டுது. என்ன காட்டுதுன்னா, தேவன் நல்லவர் என்பதை எப்படி நான் விளங்கிக்கிறேன்னா, எப்பொழுது இரக்கமோ அன்புள்ளவராக இருந்தா இப்படிப்பட்ட விதங்களெல்லாம் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி என்னை சுகமாக்குறதிலும், என்னை பலப்படுத்துவதிலும், என்னை விசாரிக்கிறதிலும், எனக்கு அவர் நல்லவர்னு தன்னை காட்டுவதிலும் பாருங்க. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. 145ஆம் சங்கீதத்தில் கவனிச்சு பாருங்க, அவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், அங்கே ரொம்ப அருமையா இருக்கு. 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? 145ஆம் சங்கீதம் 8, 9 வாசிப்போமா? 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கர்த்தர் இரக்கமோ, எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? உங்களுக்கு எப்படி இருக்கிறார் கர்த்தர்? அதை வாசிங்க, போட்டிருக்க பாருங்க. கர்த்தர் இரக்கமோ, மன உருக்கமோ, நீடிய சாந்தமோ, மிகுந்த கிருபை உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியையின் மேலும். நல்லா கவனிங்க, இந்த வெளிப்பாடு தேவனை குறித்து நமக்கு வரலன்னு வைங்களேன், அவர் நல்லவர்னு சொல்லவே முடியாது. நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த ஒரு ரெவலேஷன், ஆண்டவர் இன்னமும் இரக்கமோ அன்பும் உள்ள கர்த்தராய் இருக்கிறார்ன்றதை குறித்த நான் இப்போ காண்பித்த இந்த காரியங்கள்லாம் இருக்கு பாருங்க. இயற்கையை பார்க்கும்போது இன்னமும் பிசாசின் கிரியை அழிக்கிறாரு, இன்னும் அந்த ரட்சிப்பின் வார்த்தையின் மூலமா சுகத்தை உண்டாக்கக்கூடிய வேலை. இதெல்லாம் நான் விளங்கி கொள்ளும் போது எனக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். இவ்வளோ இரக்கமும் அன்பும் உள்ள கர்த்தர் தான் உண்டாக்கின எல்லா கிரியையின் மேலும் அவர் எப்படி இருக்கிறாரா? இரக்கமும் அன்புள்ளவராக இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு எனக்கு வரலனா, என் மனதார நான் அவரை நல்லவர்னு சொல்ல எனக்கு மனசே வராது. அதான் உங்களுக்கு பல காரியங்களை காண்பித்தோம். சுகமாகிறது கர்த்தர் வச்சிருக்கிற அவருடைய சித்தத்தில் ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, இங்கே இந்த வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தியிருக்கு பாருங்க. அங்கே 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அங்கே சொல்கிறாரு இரக்கமோ, மன உருக்கமோ, நீடிய சாந்தமோ, மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியையின் மேலும். அப்படின்னா ஆண்டவரை போல நம்ம மேல என்ன அந்த பரிவுடன் பார்க்க, ஆண்டவர் நம்ம மேல அவர் காண்பிக்கிற பரிதாபம் இருக்கு பாருங்க. மனுஷனை அவர் பார்க்கும்போது அவன் மனுஷன் மேல பரிதாபப்படுகிறார். அதுதான் ஆண்டவருடைய அன்புங்க. மனுஷனை பார்க்கும்போது அப்படியே உருகிறார் ஆண்டவர். Compassion, God has mercy and compassion ஆங்கிலத்தில் வந்திருக்கு. கிருபன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, அப்படியே ஜனங்களை பார்க்கும்போது அவர்களுக்காக பரிதபிக்கிறாரு, அவங்க மேல அப்படியே பரிதாபப்படுறாரு. கம்பேஷன் போது அவங்க மேல அப்படியே உருகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய நிலையை, கஷ்டத்தை பார்க்கும்போது நீங்க நம்பணும், அப்படியே அவர் உருகி. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது as a tender heart, அப்படின்னா இலகின மனம் உள்ளவராய், இலகின இருதயம் உள்ளவராய் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஆண்டவரை குறித்து விளங்கி கொள்ளணும் வைங்களேன். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் கர்த்தர் நல்லவர் நம்ம அங்கீகரிக்கவே மாட்டோம். என்ன நடந்தாலும் அவர் என் மேல இலகின இருதயத்தோடு இருக்கிறார், உருகிறார். என்னை பார்த்து கர்த்தர் உருகிற அவ்வளோ கம்பேஷன் என் மேல கர்த்தர் காட்டுறாரு. நம்புறீங்களா நீங்க? இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படி இருப்பாரா? என்ன எவ்வளோ என்ன பொல்லாப்பும் தீமையும் நம்ம வாழ்க்கையில் இருந்தா கூட, என் ஆண்டவர் என்கிட்ட அணுகும்போது, என்கிட்ட ஒரு கஷ்டத்தை பார்க்கும்போது அவர் என் மேல அப்படியே உருகிறார், அப்படியே அவ்வளோ கம்பேஷனை காட்டுறார். அதனால தாங்க இந்த நல்ல தேவனை ருசிக்காமல் இருந்துடக்கூடாது.
இந்த நல்ல தேவனை ஆராதிக்காமல் இருந்துடக்கூடாது, அந்த நல்ல தேவனை பற்றி இன்னொருத்தருக்கு சொல்லாமல் இருந்துடக்கூடாது. என் மேலே எவ்வளோ, என் விஷயத்தில் எப்படி என் மேலே உருகிறாரு. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு உருகிறத காட்டிலும் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அன்பு, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற கிருபை, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அந்த இரக்கம் இருக்கு பாருங்க, அது மிக பெருசு. உங்க கஷ்டத்தில் நீங்க சொல்லக்கூடாது அவருக்கு ஆண்டவர் அக்கறை இருக்கா, கிடையவே கிடையாது. உங்க மேல அப்படியே உருகுவார், உங்களுக்காக அப்படியே ஆண்டவர் பரிதபிப்பார். ஆண்டவர் அவ்வளோ, ஆண்டவர் நம்ம மேல அக்கறையும் அன்பையும் வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் எல்லா வல்லமையும் உடையவர் தான், எதை நினைச்சாலும் செய்யக்கூடிய நீதி நிறைந்த தேவன் தான். ஆனா அப்படி இருக்கக்கூடிய தேவன் என்கிட்ட வரும்போது என் மேல அப்படியே உருகிறாரே, அப்படியே இளகின இருதயத்தோட என்கிட்ட அவர் அணுகிறாரே. யோசிச்சு பாருங்க எவ்வளவு சர்வ வல்லவர். நிறைய நேரம் பாருங்க கிறிஸ்தவர்கள் எப்படி ஆண்டவரை பார்க்க நம்ம நினைக்கிறோம்னா, அவர் வல்லவரா மாத்திரம் அவரை பார்த்துடுறோம். பாருங்க பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, எபேசியர் 1 அதிகாரம் வாங்க, அங்க சொல்றாரு பாருங்க, நிறைய நேரம் கிறிஸ்தவ சபையில செய்தி என்னெல்லாம் இருக்கும்னா, கர்த்தர் வல்லவர் அதெல்லாம் நல்லதான் பேசுவோம், ஆனா கர்த்தர் நல்லவர் மாத்திரம் பேச மாட்டாங்க. கர்த்தர் நம்ம மேல எவ்வளோ அவர் இரக்கமும் உருக்கமும் உள்ள கர்த்தரா இருக்கிறார், இதை கொஞ்சம் பேசுறது இல்லை பாருங்க. அதெல்லாம் நிறைய பேர் சர்ச்சைக்கு வர்றதில்லை, ஏன்னா சர்ச்சை குறித்து அவங்களுக்கு நிறைய தப்பான அபிப்பிராயம் வந்துடுது. இங்க பாருங்க எபேசியர் 1 அதிகாரம் 19 பாருங்க, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. நல்லா நீங்க என்ன சொல்றாரு, அவருடைய வல்லமைய நம்மில் காண்பிக்க வேண்டும் என்று. ஆண்டவர் என்ன விரும்புறாரு, அவரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவருடைய மகா மேன்மையான வல்லமை இன்னதென்று நமக்கு காண்பிக்க. ஆண்டவர் வல்லமையை காண்பிக்கிறவர் மாத்திரம் இல்ல, நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை வெறும் வல்லமையை காட்டுறவரா மாத்திரம் வச்சுக்க கூடாது, அவர் வல்லமையும் காட்டுவாரு, என் மேல அவர் இரக்கத்தையும் காட்டுறாரு, என் மேல அவர் அன்பையும் காட்டுறாரு, என் மேல அவர் எல்லா விதத்திலும் அவர் என்கிட்ட வரும்போது இளகின இருதயத்தோட என்னுடைய காரியங்களை விசாரிக்க வரும்போது என்னை பார்க்கும்போது அவர் உருகுகிறார். இஸ் ஹேவிங் கிரேட் கம்பேஷன் ஆன் மை லைஃப். ரொம்ப முக்கியம் பாருங்க. சிலர் எப்படின்னா கர்த்தர் வல்லவர்னு அவரை ஏற்றுக்குப்பாங்க, நல்லவர்னு ஏற்றுக்க மாட்டாங்க. சிலர் அவர் நல்லவர்னு வாங்க, அவர் வல்லவர் இல்லைன்னு வாங்க. அவர் ரெண்டு நிலையிலும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நல்லா கவனிங்க, என்னுடைய ஆண்டவர், நான் நம்புகிற கர்த்தர் அவர் நல்லவராகவும் இருக்கிறார், அவர் வல்லவராகவும் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? இப்போ பாருங்க, கர்த்தர் வல்லவர் அப்படின்னு சொன்னா ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்புவாங்க. நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? கடவுள் வல்லவருங்க அப்படின்னு நம்புவாங்க நம்ப மாட்டாங்களா? கிறிஸ்தவன் தான் நம்ப மாட்டான், ஆனால் வெளியே இருக்க ஆளுங்க கண்டிப்பாக நம்புவாங்க. கடவுளா அவர் வல்லவருங்க. இந்த வல்லவருங்க அப்படின்னு சொல்றது நம்புறது ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க, ஆனால் நல்லவருன்னு நம்புறது தான் ரொம்ப கஷ்டம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நல்லவரா, நல்லவர்னு எனக்கு இப்படி செஞ்சிருக்கலாமா? உடனே அப்படி தானே வரோம் விஷயத்துக்கு. உடனே எங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறோம்? நமக்கு நடக்காத ஒன்றில் கொண்டு வந்து அவர் நல்லவர்னா ஏன் என்ன இப்படி நடத்தினாரு, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? ஏன்னா மனுஷனுக்கு பாருங்க, கடவுள் வல்லவர்னு நம்புறதுல கஷ்டம் கிடையாது, ஆனால் கடவுள் நல்லவரா அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் ஒரு பேக் ஸ்டெப் எடுப்பாங்க. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுக்கு தான் இந்த வசனங்கள், இந்த தேவன் எப்படிப்பட்ட விதங்களில் தம்மை காட்டுறார், எவ்வளோ இரக்கம் உள்ளவர், எவ்வளோ அன்புள்ளவர், எவ்வளோ நம்ம மேலே அவர் உருகிறாரு, நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாருன்றதெல்லாம், இதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளும்போது இது நம்முடைய விசுவாசத்தை நாளுக்கு நாள் பலப்படுத்தும். ஆண்டவருக்குள்ள நம்ம பலனடைய எத்தனை சவால்கள், எத்தனை மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும்
ஒன்னிலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஏன்னா என் மேலே இரக்கமாக இருக்கிற கர்த்தர் என்னை மறுபடியும் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற அவருடைய வல்லமையும் காட்டுவார். அந்த வல்லமையோடு அவர் எவ்வளோ நல்லவர்ன்றதையும் எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? காட்டுவார் ஆண்டவர். இப்படிப்பட்ட வெளிப்பாடு ஆண்டவரை குறித்து உங்களுக்கு வரணுங்க. வெறும் நல்லவர் மாத்திரம் வச்சுக்கூடாது. அவர் நல்லவரும் அவர் வல்லவரும், ரெண்டு வார்த்தை சேர்ந்து வரணும். ரொம்ப முக்கியம். அது கர்த்தர் நல்லவர் அவர் வல்லவர் என்கிறது ரெண்டுமே சேர்ந்து வந்தாதான் அது அவருக்கு பொருந்தும். ஆண்டவர் வெறும் வல்லவர் மாத்திரம் வச்சுட்டு அவர் நல்லவர்னா அது அவருக்கு பொருந்தாதுங்க. ஆனால் அவர் நல்லவர் வல்லவர்னா என் இயேசுவுக்கு அது அப்படியே அது சொந்தமாக இருக்கும். அது அப்படியே அவருக்கு உரியதாக இருக்கும். ஏன்னா அவர் நல்லவராக இருந்துட்டு சில நேரத்தில் வல்லமையை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் என் வாழ்க்கையில் வல்லமை வெளித்து போட முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் அவர் நல்லவராக இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் எனக்கு தெரியும். நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்கு நல்லவராகவும் இருக்கிறார், வல்லவர். எங்கே விடுவிக்கணுமோ என்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எங்கே என் மேலே அவர் உருகணுமோ உருகிறதுக்கு நல்ல தேவன், நல்ல உள்ளம் உடைய ஒரு கர்த்தராக இருக்கிறார். அதனால் என் தேவன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் எனக்கு உண்டாகுது. இப்படிப்பட்ட நம்பிக்கை கர்த்தர் மேலே உங்களுக்கு உண்டாகுதா? இந்த தேவன் எனக்கு எதுனாலும் நல்லது தான் செய்வார். அவர் என் ஆண்டவர் எனக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் என் வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஒரு இரக்கமுள்ள கர்த்தராக இருக்கிறார் என்பது நமக்கு தெரியுமா? இது தெரிஞ்சு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் நாம் அணுகிற நம்முடைய அணுகுமுறையே வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய ஜெபங்கள் வித்தியாசம், நம்முடைய விசுவாசம் வளரும். நாம் ஆண்டவரை துதிக்கிறதும் ஆண்டவரை பற்றி பலருக்கு சொல்கிறதும் ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்கிற அந்த நிலைகள்லாம் மிக வைராக்கியம் உள்ள ஒன்றாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறும். பாருங்க, குஷ்டரோகி வந்து கேட்டான் பார்த்தீங்களா? ஆண்டவரே, நான் சுத்தமாகிறது உமக்கு சித்தமான்னு கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு விருப்பம்பா, நீ என்ன பண்ணு, சுத்தமாகு. நிறைய நேரம் பாருங்க, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நம்மளை சுத்தமாக்க, நம்மளை சுகமாக்க அவர் அதிக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நான் ஒரு காரியம் சொன்னேன் பார்த்தீங்களா? அமெரிக்கா தேசத்தில் இந்த எபிஸ்கோபல்ன்ற ஒரு சபை, இந்த ட்ரெடிஷ்னல் சர்ச், அது அந்த ட்ரெடிஷ்னல் சர்ச்சில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. என்ன ஆராய்ச்சினா, சுகமாகிறது தேவனுடைய சித்தமா? ஏன்னா இயேசு நான் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ என்னவாகு, சுத்தமாகன்றாரு. இது உண்மைதானான்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி, ஒரு பாரம்பரிய சபை பாருங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்குன்னு ஒரு கமிட்டியை நியமித்து அதுக்கு ஆராய்ச்சிலாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறாங்கன்னா, இனிமே சுகத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது யாரும் எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமா என்னை சுத்தமாக்கணும்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. இனிமேல் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே நான் சுகமாவது உம்முடைய சித்தம், ஆகவே என்னை சுத்தமாக்கும் என்று ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒரு பாரம்பரிய சபை. நீங்க கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ள வந்து நீங்க கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, தெரியல, ஒருவேளை வியாதி ஆண்டவர் எனக்கு ஏதோ கொடுத்துருக்கிறாரு, கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏதோ கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஏதோ கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர், ஒருவேளை இது தேவ சித்தம் போல. கிடையவே கிடையாது. என்னை சுத்தமாக்குறது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கு, என்னை வாழ வைப்பது தான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கு. இதை அவர் செய்கிறதுல அதிக மகிழ்ச்சி உடையவராக இருக்கிறாரா? பாருங்க, மீகா 7ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் இன்னைக்கு முடிக்க விரும்புகிறேன். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அங்கே சொல்கிறார் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆண்டவர் நம்மளை சுகமாக்குவதில் எவ்வளோ மகிழ்ச்சி உள்ள ஒரு கர்த்தராக இருக்கிறார் பாருங்க. அங்கே மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மீகா 7:18 7:18 வாசிப்போமா? 18ஆம் வசனம், தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து அங்க அவர்கள், அந்த பின்பகுதி பாருங்க, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால், அவர் கிருபை செய்ய, ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா, he delights to show his mercy.
அப்படின்னா அங்க என்ன சொல்றாரு? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? கர்த்தர் எப்பவுமே எப்படி இருக்கிறாரா? ரொம்ப டிலைட்டடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரா அவருடைய கிருபையை நமக்கு கொடுப்பதுக்கு, நம்ம மேல இரக்கத்தை காட்ட, நம்ம மேல அவருடைய கம்பேஷனை காட்ட. ஆண்டவர் எவ்வளோ டிலைட்டடா இருக்கிறார், எவ்வளோ சந்தோஷப்படுறாரு. உன்னை சுகமாக்கணும்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், உன்னை விடுவிக்கணும்னா அவ்வளோ. ஆண்டவர் அது அவ்வளோ இஷ்டத்தோட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அப்படி இஷ்டத்தோட செய்கிறாரா? நமக்கு ஒன்றத்தையும் ஆண்டவர் வேண்டாம் வெறுப்பா செய்கிறதில்லை. சரி, கேட்டு தொலைஞ்சிட்ட அதுதான் வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறாரா? அப்படி கொடுக்குறவர் அல்ல. நமக்காக பிரியத்தோட, என்ன அது அதை எப்படி சொல்லலாம்னா வித் கம்ப்ளீட் ஜாய். அதுதான் அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக பொருந்தோம். கிருபைனா அவர் என்ன சொல்கிறாரு? அவர் கம்ப்ளீட் ஜாய். எனக்கு அதை உனக்கு நான் செய்யணும்னா, உன்னை விடுவிக்கணும்னா, உன்னை சுகமாக்கணும்னா, உனக்கு ஒரு நன்மை செய்யணும்னா, கர்த்தர் சொல்கிறார், நான் கோபத்தில் செய்யலை, வெறுப்பில் செய்யலை, நான் மிகுந்த சந்தோஷத்தோட. அது அவ்வளோ ஜாய். ஆண்டவருக்கு நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா அவ்வளோ சந்தோஷத்தோட ஆண்டவர் செய்ய. இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கும்போது அவரை நல்லவர்னு நம்ம சொல்லாமல் இருக்க முடியுமாங்க? நல்லவங்க நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒன்று செய்யணும்னா ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷத்தோட, மிகுந்த மகிழ்ச்சியோட, மிகுந்த கிருபையோட ஆண்டவர் அதை நமக்கு செய்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கும்போது அவரை நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர் என்பதை ருசிக்காமல் விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதை ருசித்து அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவிக்க அனுபவிக்க, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் தன்னை காண்பித்து கொண்டே அவர் இருப்பார். எங்கெங்கெல்லாம் உங்களை விடுவித்து உங்களை சுகமாக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் உங்களை வாழ வைக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் உங்களை தப்பு வைக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்காக இறங்கி தம்முடைய இரக்கத்தை உங்களுக்கு காண்பிக்கணுமோ, அங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கரெக்டாக தம்மை வெளிப்படுத்துவார். கரெக்டாக நீங்கள் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிப்பதுக்கு ஏதுவான விதங்களில் கர்த்தர் காரியங்களை உங்களுக்காக செய்வார். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நமக்கு தேவனாய் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கிறிஸ்தவ மக்கள் நாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை அனுபவிக்கிறோம். இந்த நல்ல தேவனை குறித்து நிறைய பேருக்கு சொல்லணும். நிறைய பேருக்கு கடவுள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் எல்லாம் அவர் தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க, கடவுள் இளகின இருதயம் உள்ளவர். உங்கள் மேலே உங்கள் பிரச்சனையை பார்க்க உங்களுக்காக அவர் உருகிறாரு. உங்கள் மேலே அவ்வளோ இரக்கம். உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யணும்னா, உங்களை விடுவிக்கணும்னா அவ்வளோ சந்தோஷத்தோட, கம்ப்ளீட் ஜாயோட அவர் உங்களுக்காக உங்களை விடுவிக்க கிரியை செய்கிறார் என்பதை முதல்ல நீங்கள் நம்புங்க. பிறர் கஷ்டத்தில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது இப்படி போய் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நாம் சொல்லுகிற ஆண்டவர் இதை காட்டிலும் அதிகமாக தான் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிற நல்ல தேவனாக இருப்பார். ஆமென். எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி எத்தனை பேர் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்கும்படி, கேட்கறது மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாங்கள் அனுபவிக்கிறோமே, நாங்கள் ருசிக்கிறோமே. சங்கீதக்காரன் சொல்றது போல இன்னைக்கு நாங்களும் சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசிக்கிறோம் ருசிக்கிறோம் ருசிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்றீங்க, நீங்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்க மேல இரக்கம் உள்ளவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல நீர் உருகிற கர்த்தராய், ஆண்டவரே, உருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இது எல்லாம் நீங்க எங்களுக்கு எவ்வளவு நல்லவர் என்பதை எங்களுக்கு நீர் புரிய வைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஓ உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. thank you Lord. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை கடைசி எல்லாரும் நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. கரம் தட்டி இந்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். Thank you Lord. நன்றி இயேசுவே. இந்த உண்மையான சத்தியத்துல எங்க வாழ்க்கை நடத்தப்பட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். போகிற இடத்துல எல்லாம் நாங்க இயேசு நல்லவர்னு சொல்லணும், இயேசு வல்லவர் என்று நாங்க சொல்லணும். எங்க மேல எவ்வளவு இரக்கமும் அன்புள்ளவராக இருக்கிறீர். இதெல்லாம் தான் ஆண்டவரை நீங்க காட்டுறீங்க, எங்களுக்கு இதை காட்டுறீங்க, எங்களுக்கு அதை புரிய வைக்கிறீங்க. இதை நாங்கள் புரிந்து அனுபவிக்கும் போது, நாங்கள் போகிற இடத்துல சில மக்களை பார்க்கும்போது எங்கள் வாய் நிறைய சொல்ல முடியும், இயேசு உங்கள் மேலே ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறார், ரொம்ப இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், உங்களை விடுவிக்க அவர் அதிக சந்தோஷமுள்ள கர்த்தராய் இருக்கிறார் என்று நாங்கள் உம்மை குறித்து பறைசாட்ட எங்கள் வாழ்க்கையில் நீ சொல்லுகிற சத்தியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு உபயோகரமாய் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கையோட போய் உம்முடைய பிள்ளைகள் வேலை செய்யட்டும், ஒவ்வொரு காரியங்களையும் எதிர்கொள்ளட்டும். நல்ல தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் கூட இருந்து பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீ செய்ய தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்களை நீர் வழி நடத்தி செல்லும். எங்களுடைய எல்லா ஆண்டவரே கிரியைகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தருடைய ஆண்டவரே மிகுதியான பலனை நாங்கள் அனுபவிக்க கிருபை பாராட்டும். உடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்க தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.